ஒரே வீட்ல பிறந்த ரெண்டு பொண்ணுங்க. பூஜா தன்னோட யோசனையை கொண்டு முன்னுக்கு வர நினைப்பா. ஆனா ரோஜா அடுத்தவங்க யோசனையை வச்சு முன்னுக்கு வர நினைப்பா. அவளோட மூளைக்கு வேலை கொடுக்காம அடுத்தவங்க மூளையில என்னதான் இருக்குன்னு யோசிப்பா. இப்படியே வருடங்கள் போச்சு. பருவத்துக்கு வந்தாங்க. பூஜாக்கு தையல் கலை மேல ஆர்வம் அதிகம். விருப்பப்பட்டு கத்துக்கிட்டா. ஆனா ரோஜாக்கு விருப்பமே இல்லைனாலும் நீ செய்றியா நானும் செய்றேன்னு போட்டி போட்டு பொறாம எண்ணத்துல கத்துக்கிட்டா. ஒரு நாள் வீட்டுல கல்யாண பேச்சு அடிபட்டுச்சு. அப்போ சிவகாமி, நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வீட்ல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. ஒரே வீட்டுக்கு போனா நம்ம பொண்ணுங்க அனுசரணையா இருப்பாங்க அப்படின்னு அந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சாங்க. திருமணம் நடந்துச்சு. என்னதான் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டாலும் ரோஜாவோட பொறாம புத்தி அப்படியே தான் இருந்துச்சு. ரோஜாக்கும் அவ கணவனுக்கும் பணம் விஷயத்துல அடிக்கடி சண்டை வரும். அசைவம் சாப்பிடாம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. உங்களை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து அத கண்ணுல பார்த்தே பல நாள் ஆகுது. எதை கேட்டாலும் பட்ஜெட்டுக்குள்ள வாங்கன்றீங்க. இந்த பக்கம் பார்த்தா பூஜா தன்னோட கணவர்கிட்ட, ஏங்க நம்ம குடும்ப வருமானத்தை கொஞ்சமாவது உயர்த்தணுங்க. நான் ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட தையல் தொழில் வீணா போக கூடாதுன்னு நினைக்கிறேன். வீட்டையும் பார்த்துக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு தையல் தொழிலும் செய்யலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அடடே, என்ன புள்ள நீ? என் வருமானம் உனக்கு பத்தலையா? பொண்ணுங்க சுயமா வேலை பார்க்கறது நல்ல விஷயம்தான். பொண்ணுங்களுக்கு அது முக்கியமும் கூட அப்படின்னு பூஜா கணவர் சம்மதிச்சாரு. அடுத்த நாள் விடிஞ்சது. பூஜாக்கு அவ கணவன் தையல் மிஷின் வாங்கி தந்தாரு. அன்னையில இருந்து வியாபாரம் நல்லபடியா போச்சு. நிறைய பேர் துணி கொடுக்க வந்தாங்க. ஏழ்மையான சில பேருக்கு பூஜாவே இலவசமா ஆடைகளை தைத்து கொடுப்பா. இதையெல்லாம் பார்த்த ரோஜாக்கு, இவ என்ன பண்றா? இங்கேயும் வந்து துணி தைக்க ஆரம்பிச்சுட்டாளாக்கும். நீ மட்டும்தான் செய்வியா? இரு இரு நானும் செய்றேன் அப்படின்னு பொறாம எண்ணத்தோட இருந்தா. அன்னைக்கு ராத்திரி ரோஜா அவ கணவன் கிட்ட, இந்தாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு நாளைக்கே தையல் மிஷின் வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தா. ரோஜா கணவன் தன்னோட நிலைமைய எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் அவ கேட்கல. ரோஜா புத்தி தெரிஞ்சு அவனும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தான். அவளும் போட்டி போட்டு வீட்டுக்கு முன்னாடி பலகைய மாட்டினான். ஆனா பூஜாக்கு அவன் மேல துளி கூட பொறாம இல்ல. தன்னோட வீட்டுக்கு துணி தைக்க வரவங்களும் அவ வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. ஒரு நாள் பூஜாக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல, பூஜா பயப்படாத, நான் ஒரு தேவதை. சொந்தமா யோசிச்சு உன்னோட உழைப்பால முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற. ஏழை மக்களுக்கு இலவசமா ஆடை தைத்து கொடுக்கும் உன்னோட நல்ல மனசுக்கு இதோ இந்த மாய ஊசி. இந்த ஊசியால நீ தைக்கும் உடை அட்டகாசமா இருக்கும். உடனே பூஜா முடிச்சுக்கிட்டா. கனவும் கலைஞ்சுது. அட, இது எல்லாமே கனவா? அதான பார்த்தேன். நாள் பூரா தைக்கிறதால என்னென்னமோ கனவுல வருது. அடுத்த நாள் மிஷின்ல இருந்த ஊசிய பார்த்துட்டு, அட இது என்ன மாயம்? கனவுல பார்த்தா அதே ஊசி போல இருக்கு. பூஜா இப்படி யோசிச்சா. நான் வேண்டினது வீண் போகல. அந்த கடவுளே தேவதையா வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா துணி தைக்க ஆரம்பிச்சா. ஒரு வாரத்துல நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு. பூஜா வீட்டுக்கு நிறைய பேர் துணி தைக்க வரதும் போறதுமா இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்க முடியாம ரோஜா புலம்பனா. அட என்ன இது? அவ வீட்டுக்கு மட்டும் கூட்டம் கூட்டமா வருது. என் வீட்டுக்கு ஒரு ஈ காக்கா கூட வரமாட்டுது. அப்படி என்னதான் மாயம் பண்றாளோ? இத நம்ம விடக்கூடாது. என்னன்னு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வீட்டுக்கு போனா. யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து பார்த்தா. அட என்ன இது? ஊசியே வித்தியாசமா இருக்கே. ஓஹோ, இதுதான் சங்கதியா? எல்லாரும் கூட்டம் கூட்டமா வர்றதுக்கு காரணம் இந்த ஊசி தானா? அப்படின்னு ஒரு நாள் யாருக்கும் தெரியாம பூஜா வீட்டுக்கு வந்து ஊசிய எடுத்துட்டா. ரோஜா ஊசிய கொண்டு தைக்க ஆரம்பிச்சா. அப்போ என்ன என்னமோ உடம்பெல்லாம் குத்துது. ஏதோ எறும்பு கடிச்சிருக்கும். நாம தைப்போம் அப்படின்னு திரும்பவும் தைக்க ஆரம்பிச்சா. ரோஜா ஒரு தையல் போடவும் உடம்பு முழுக்க ஊசியால குத்துறது போல இருந்துச்சு. ஐயோ, எப்ப எப்ப உடம்பெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு குத்துதே. வலி தாங்க முடியலையே. உடனே ஊசி மெதுவா மேல எழும்புச்சு. ஆனா என்ன இது? ஊசி பறக்குது. ஐயோ, ஏதோ ஏடாகுடமா இருக்கும் போலயே அப்படின்னு சொன்னா. உடனே அந்த ஊசி ரோஜாவை துரத்துச்சு. அவ வேகமா பூஜா வீட்டை நோக்கி ஓடுனா. அக்கா அக்கா, எங்க இருக்க? சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு கூச்சல் போட்டுட்டே வந்தா. உடனே அங்க தேவதை வந்து இப்படி சொன்னாங்க. ரோஜா, இந்த ஊசியை யாருக்கும் தெரியாம நீ எடுத்ததும் தப்பு. அது மட்டும் இல்லாம பூஜாவோட உழைப்பை திருடி முன்னுக்கு வரணும்னு நினைச்சதும் தப்பு. மற்றவரோட உழைப்பையும் அவங்க அடையிற லாபத்தையும் கண்டு பொறாமப்பட்டா இதுதான் கதி. அம்மா, என் தங்கச்சி செஞ்சது தப்புதான். அத நான் இல்லன்னு சொல்லல. எனக்காக அவளை மன்னிச்சிடுங்கம்மா. ஆமா ஆமா,
இனியும் நான் இது போல மத்தவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பூஜாவோட நல்ல மனசுக்காக தேவதை அவ கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்தவங்க யோசனையெல்லாம் உன்னை பாதி தூரத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா உன் சொந்த யோசனை உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். அடுத்தவங்க உழைப்பை திருடி முன்னேறக்கூடாது. உன்னுடைய உழைப்பால கிடைக்கிற வெற்றிக்கு தான் மதிப்பு இருக்கும்.